अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وهاجروا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا لهم مغفرة ورزق كريم صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام المهاجر من هاجر نفسه أما حرم الله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அளப்பெரும் கிருபையால் அளப்பெரும் அருளால் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையையே நமக்கு ஒரு அருட்கொடையாக நியாமத்தாக வழங்கியிருக்கின்றான். அந்த ரீதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலே நிர்ணயிக்கப்பட்டபடி, அல்லாஹ்வுடைய வேதத்திலே குறிப்பிடப்பட்டபடி அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது 12 மாதங்களை குறிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். வாழ்க்கை என்பது, அந்த வாழ்க்கையிலே நாம் வாழக்கூடிய காலகட்டம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடையாக மிகப்பெரிய நியாமத்தாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், மாதங்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே 12 மாதங்களாகும் அல்லாஹ்வுடைய வேதத்திலே நிர்ணயிக்கப்பட்டபடி என்று கூறுகின்றான். இந்த வசனம் இறங்கிய பின்னணி என்பது மதீனாவிலே நடந்த ஒரு சம்பவம். பரிசுத்தமான புண்ணியமான மாதம், புண்ணியம் இல்லாத மாதம் என்ற ஒரு பிரச்சனை வந்த பொழுது, புண்ணியமான மாதத்திலே நாம் ஜிஹாது செய்தால், போர் செய்தால் அது அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட காரியமாயிற்றே என்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கினான். இது ஒரு நீண்ட பின்னணி. ஆனால் இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், ஒரு ஆண்டுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை நிர்ணயித்திருக்கின்றான். அந்த 12 மாதங்களும் திரும்ப திரும்ப ஒன்றிலிருந்து ஆரம்பித்து 12 மாதம் முடிந்த பிறகு திரும்ப ஒன்றிலிருந்து ஆரம்பித்து 12 மாதங்கள் முடிய பொழுது, இப்படி ஒவ்வொரு வருடமாக முடியும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் 1ஆம் ஆண்டு என்று சொல்லக்கூடிய புத்தாண்டு புதிய மாதம் பிறந்து கடைசி மாதம் முடிவடைகின்றது என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருவசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அடுத்த வாரம் இஸ்லாமிய புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது. இஸ்லாமிய ஆண்டினுடைய கடைசி மாதமான துல்ஹஜ் மாதம் முடிந்து அடுத்த ஆண்டினுடைய முதல் மாதமான முஹர்ரம் மாதம் இன்னும் ஒரு 4-5 நாட்களில் பிறக்க இருக்கின்றது. இப்படி புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடிய நேரத்திலே இதற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லப்படக்கூடிய பின்னணியை வைத்து, எதனால் இதற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர் வந்தது, அந்த ஹிஜ்ரியை அடிப்படையாக கொண்ட ஹிஜ்ரத்திற்கு இஸ்லாத்திலே எவ்வளவு முக்கியத்துவம், அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய நோக்கத்தை நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே கணக்கில் தான் சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய, இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்திய ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை.
ஹிஜ்ரத்திற்கு முன் ஹிஜ்ரத்திற்கு பின் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பிரிக்கப்படுவது அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்திய சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய வாழ்க்கையை அதற்காக தியாகம் செய்து தங்களுடைய வியாபாரத்தை விவசாயத்தை தங்களுடைய கொடுக்கல் வாங்கலை அனைத்தையும் தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த சம்பவம் தான். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு கணக்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த ஹிஜ்ரத் ஆண்டு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலேயே மிக முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியது இந்த ஹிஜ்ரத் என்பது. அதனால்தான் வருடா வருடம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஹிஜ்ரத் சம்பவத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே இந்த ஆண்டுக்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர் வைக்கப்பட்டது. நம்மில் பல பேருக்கு ஹிஜ்ரி ஆண்டு என்பது ஏதோ ஜும்மாவில் ஹஸரத் ஞாபகப்படுத்தினா இல்ல எப்பமாவது கல்யாணம் ஏதாவது விசேஷம் சொல்லி கேலண்டரை பார்த்தா தான் நமக்கு ஹிஜ்ரி ஆண்டு ஞாபகத்துக்கு வரும். இல்லடா ஹிஜ்ரியை பத்தி நமக்கு கவலை இல்லை, ஹிஜ்ரத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு தெரிந்தெல்லாம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்று ஆங்கிலேய அந்த சாம்ராஜ்யம் ஏற்படுத்திய ஆதிக்கம், ஆங்கிலேய ஆட்சி ஏற்படுத்திய அந்த தாக்கம் தான் இன்று வரை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கின்றது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஹிஜ்ரத்தை பற்றியோ ஹிஜ்ரி ஆண்டை பற்றியோ நமக்கு எந்த அக்கறையும் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லை. ஏனென்றால் அதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். இந்த ஹிஜ்ரத்தினால் நமக்கு என்ன பலன், இந்த ஹிஜ்ரி ஆண்டினால் நமக்கு என்ன பலன், நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நம்முடைய எல்லா வழக்கங்களிலும் எல்லா வியாபார தொடர்புகளிலும் எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயங்களிலும் இந்த ஹிஜ்ரத் ஆண்டை மறந்துவிட்டு முழுக்க முழுக்க ஆங்கிலேய ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் விளைவு இந்த ஹிஜ்ரத் என்றாலும் மறந்து போய்விட்டது, ஹிஜ்ரி ஆண்டு என்றாலும் நமக்கு மறந்து போய்விட்டது. அருமை சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு இஸ்லாத்தினுடைய அடிப்படையானது முக்கியமானது என்பதை நாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவத்தின் மூலமாக உணரலாம். ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையிலே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிக்கின்றான். நீங்கள் மக்காவிலே கடந்து கஷ்டப்பட்டு மக்காவிலே கடந்து சிரமப்பட்டு அல்லாஹ்வுக்காக பல்வேறு தியாகங்களை சகித்து விட்டீர்கள். நபியே, நீங்கள் இதற்கு மேல் எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டாம் சகிப்பீர்கள். ஆனால் உங்களுடைய சஹாபாக்கள் உங்களுடைய தோழர்கள் கடுமையான கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தற்காலிகமாக நீங்கள் இந்த மக்காவை விட்டு வெளியேறுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கருத்தின் அடிப்படையிலே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். அந்த வஹியை அடிப்படையாக வைத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களை மக்காவை விட்டு வெளியேற்றினார்கள். மக்கா என்ற இந்த புனித பூமியை விட்டு அவர்கள் வெளியேற்றியது இந்த மக்கத்து குறைஷிகளுடைய கோபம் கொஞ்சமும் குறையாமல், இவருடைய ஆக்ரோஷம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இஸ்லாத்திற்கு ஏற்படக்கூடிய இடையூறு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே கொஞ்சம் இவரிடத்திலே பணிந்து போகலாம் என்ற அடிப்படையில் தான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஹிக்மத்தின் அடிப்படையிலே, ஒரு ஞானத்தின் அடிப்படையிலே, ஒரு பரந்து விரிந்த ஒரு விசாலமான ஞானோதயத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டான். அப்பொழுது கூட சில சஹாபாக்கள் நினைத்தார்கள், நாம் இந்த காஃபிர்கள் நம்மை அழிக்கக்கூடிய காஃபிர்களை எதிர்த்து நாம் போரிடாமல் எதற்கு இவர்களை விட்டு நாம் பயந்து ஒதுங்க வேண்டும், பயந்து ஓட வேண்டும் என்று கூட சில சஹாபாக்கள் உள்ளத்திலே வந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை அதுவரை ஃபஸ்பிர் வஆரித் அனில் ஜாஹிலீன் என்பதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சத்திய சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்தது. என்ன உத்தரவு? ஃபஸ்பிர், பொறுமையாக இருங்கள். வஆரித் அனில் ஜாஹிலீன், இந்த மடையர்களை பற்றி கவலைப்படாதீர்கள், இந்த மடையர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காதீர்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்தது. இவர்களை எதிர்த்து அடிக்கும்படியோ எதிர்த்து ஜிஹாது செய்யும்படியோ எதிர்த்து போராடும்படியோ அதுவரை அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வரவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய உத்தரவை சிரமேர் தாங்கி பொறுமையாக இருந்தார்கள். இந்த மடையார்கள் ஜாகில்கள் மக்கத்து குறைஷிகள் காஃபிர்களை பற்றி எந்த பொருட்டும் இல்லாமல் அமைதியாக இருந்து வந்தார்கள். ஒரு கட்டத்திலே அவர்களுடைய சித்திரவதையும் அவருடைய கொடுமைகளும் அவருடைய இன்னல்களும் இடையூறுகளும் அளவுக்கு மீறி போகின்றது என்றவுடன் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கின்றான், நீங்கள் உங்களுடைய சஹாபாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவை விட்டு வெளியேற்றுங்கள் என்று. முதலில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஹிஜ்ரத் செய்ய வைத்தது மக்காவிலிருந்து அபிஷீனியாவுக்கு செல்ல வைத்தார்கள். அபிஷீனியாவுக்கு சென்றார்கள் சஹாபாக்கள். அங்கு அபிஷீனியாவிலே நஜ்ஜாஷி என்ற ஒரு கிறிஸ்தவ மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அந்த நஜ்ஜாஷி மன்னன் வாழக்கூடிய அந்த அபிஷீனியாவுக்கு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மூத்த அண்ணன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஒரு 70 பேர் கொண்ட படையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிஷீனியாவுக்கு ஹிஜ்ரத்தாக அனுப்பி வைத்தார்கள்.
அந்த 70 பேர் நம்ம விட்டு தப்பித்து போய்விட்டார்கள். அவர்களுக்கு அபிசீனியாவில் அடைக்கலம் கிடைத்து விடக்கூடாது. அப்படி ஒரு கால அடைக்கலம் கிடைத்து விட்டால் மற்றவர்களும் இங்கிருந்து இடம்பெயர்ந்து அபிசீனியாவுக்கு சென்று நமக்கு எதிரான ஒரு பெரிய படையாக, ஒரு பெரிய சக்தியாக உருவாகி விடுவார்கள் என்று மக்கத்து குறைஷிகள் பயந்து அபிசீனியாவுக்கு அலறடித்துக் கொண்டு ஓடினார்கள். நஜ்ஜாஷி மன்னனை பார்த்தார்கள், கோல் மூட்டினார்கள். சஹாபாக்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் இல்லாத பொல்லாத அவதூறுகளை சொன்னார்கள். அவர்களுக்கு இங்கே இடம் கொடுக்காதீர்கள், தங்க இடம் அளிக்காதீர்கள், அபயம் அளிக்காதீர்கள். அவர்கள் இங்கே இருந்தால் உங்களுடைய சாம்ராஜ்யத்தை அழித்து விடுவார்கள், உங்களுடைய ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள் என்றெல்லாம் இல்லாத பொல்லாத எல்லாம் அவதூறு சொல்லி எப்படியாவது அவர்களை திரும்ப அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அபிசீனிய மன்னன் நஜ்ஜாஷி மன்னர் நல்ல ஒரு தெளிந்த சிந்தனையாளராக இருந்ததினால் 2 பேரையும் கூப்பிட்டு ஒருதலைபட்சமான கருத்தை மட்டும் கேட்டு முடிவெடுக்காமல் 2 தரப்பையும் கூப்பிட்டு அவர்கள் சொல்வது இவர்கள் சொல்வது தீர விசாரித்து கடைசியாக முடிவெடுத்தார். இவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம், சத்திய மார்க்கம். இவர்களுக்கு என்னுடைய நாட்டிலே அடைக்கலம் கொடுப்பேன் என்று அடைக்கலம் கொடுத்தது மட்டுமின்றி அல்லாஹ்வுடைய அருளால் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். பிறகு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இன்னொரு உத்தரவு கொடுத்தான். நீங்கள் அபிசீனியாவுக்கு 70 பேர் கொண்ட அந்த படை அந்த குழு போனதே போதும், அடுத்து நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில ரகசியமான சமிக்ஞைகளை கொடுத்தான். ஒரு அற்புதமான ஒரு இடத்திற்கு உங்களை அனுப்ப போகிறேன். இது ஒரு தற்காலிக ஹிஜ்ரத் அல்ல, இது ஒரு தற்காலிக பயணம் அல்ல, இது தற்காலிக இடம்பெயர்வு அல்ல, இது ஒரு நிரந்தரமான இடப்பெயர்வு. இது ஒரு நிரந்தரமான உங்களுக்கு ஹிஜ்ரத்தை சொல்ல போகிறேன், ஹிஜ்ரத்தை தரப்போகிறேன் என்று சில சமிக்கைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். அந்த சமிக்கையின் அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மதீனாவுக்கு தான் ஹிஜ்ரத் செய்ய சொல்கிறான் என்று. அருமை சகோதரர்களே, நம்ம இன்னைக்கு கேட்பதற்கு இந்த வரலாறுலாம் ஏதோ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையால நம்ம கேட்ட வரலாறு தானே, ஹிஜ்ரத் செய்தது சஹாபாக்கள் நடத்திய சம்பவம் தானே, இதனை பெரிய விஷயமா என்று நினைக்கலாம். அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் சென்னையிலே வசிக்கக்கூடியவர்கள் நமக்கென்று ஒரு வியாபாரம், நமக்கென்று ஒரு சொந்த வீடு, அல்லது நமக்கென்று ஒரு பங்களா, நமக்கென்று ஒரு கார், நமக்கென்று எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்புகளும் அமைந்து விட்ட பிறகு திடுதிப்பென்று அனைத்தையும் விட்டுவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு செல்லுங்கள், இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று துரத்தப்படுவோமேனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி ஆகுமோ அப்படித்தான் இந்த சஹாபாக்களுடைய மனநிலை. மக்கா என்பது நாம் சென்னையாவது நமக்கு பல பேருக்கு அல்ல, சென்னை நகரம் என்பது நம்ம எல்லோருக்குமே நாம் ஹிஜ்ரத் செய்து வந்த இடம்தான். இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் சொந்த ஊர் என்று வேற ஒரு ஊர் இருக்கும், இது நமக்கு சொந்த ஊர் அல்ல. அப்படி இந்த ஊருக்கு வந்து இங்கே நாம் வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், பிசினஸ், வீடு வாசல், மனைவி, மக்கள், சொந்தம், சுற்றம், உறவு என்று ஒரு தொடர்பை ஏற்படுத்திய பிறகு, ஒரு அழகான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஒரு வாழ்க்கை கட்டமைப்பை ஏற்படுத்திய பிறகு திடுதிப்பென்று அனைத்தையும் திறந்து விட்டு சென்னை விட்டு வேறெங்காவது ஓடுங்கள் என்று சொன்னால் நம்முடைய மனநிலை என்ன ஆகும்? ஆனால் சத்திய சஹாபாக்கள் அப்படிப்பட்ட மனநிலை, மக்கா என்பது அவர்களுக்கு வந்த ஊர் அல்ல, அவர்களுடைய சொந்த பூமி, அவர்கள் பிறந்த ஊர், அவர்கள் பாரம்பரியமாக பரம்பரையாக ட்ரெடிஷனாக வாழ்ந்த ஊர். அந்த ஊரிலே அவர்களுக்கென்று ஒரு வியாபாரம், அவர்களுக்கென்று ஒரு கொடுக்கல் வாங்கல், அவர்களுக்கென்று ஒரு பதவி, அவர்களுக்கென்று ஒரு அந்தஸ்து, அவர்களுக்கென்று ஒரு கட்டமைப்பு, அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை திட்டம் அனைத்தும் இருந்தது. இந்த அனைத்தையும் துறந்து விட்டு மக்காவை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் என்ற உத்தரவு வந்தது எதற்காக? என்ன குற்றம் செய்தார்கள்? ஒரு குற்றம் செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரே காரணத்திற்காக. சத்திய சஹாபாக்கள் துணிந்தார்கள். அந்த அவ்வளவு பெரிய தியாகத்தை அனைத்தையும் விட்டுவிட்டு, சொல்ல போனால் சில சஹாபாக்கள் அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள், மனைவி ஈமான் கொள்ளவில்லை, மக்கள் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹ்விடத்தில் வந்த உத்தரவு என்ன? மனைவி மக்களை விட்டுவிட்டு இடம்பெயர்ந்து செல்லுங்கள் சென்றார்கள் சஹாபாக்கள். சில சஹாபாக்கள் பெண்மணிகள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள், அவருடைய கணவன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன? உங்களுடைய கணவனை விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செல்லுங்கள். அந்த அடிப்படையில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மகளார் அன்னை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அபுல் ஆஸ் என்பவரை திருமணம் செய்திருந்தார்கள். அபுல் ஆஸ் அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அன்னை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்ட ஆள் அனுப்புகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுடைய மருமகன் அபுல் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நான் எப்படி ஹிஜ்ரத் செய்துதான் ஆக வேண்டுமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சொன்னார்கள், அபுல் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீ ஹிஜ்ரத் செய்துதான் ஆக வேண்டும். தன்னுடைய மகள் என்பதற்காக விதிவிலக்கு கொடுக்கவில்லை. ஆனால் அந்த அம்மையார் ஹிஜ்ரத் செல்வதற்கு துணை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி புறப்பட்டு விட்டார்கள், அவருடைய குடும்பத்தார்கள் புறப்பட்டு விட்டார்கள், எல்லா சஹாபாக்களும் புறப்பட்டு விட்டார்கள். அபுல் ஆஸை விட்டு அந்த அம்மையார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவால் பிரிந்து செல்ல முடியவில்லை. பிரிந்து சென்றால் அபூ ஜஹல் அடிக்கின்றான்,
அபூலஹப் உதைக்கின்றான், சித்திரவதை செய்கின்றான். அது பெருமானாருடைய மகள் என்பதற்காக இன்னும் அதிகமாக சித்திரவதை செய்கின்றான். இந்த சூழலில் தான் பத்ர் போர் முடிந்த பிறகு அபுலாஸ் அந்த குறைஷிகள் தரப்பிலிருந்து ஒரு கைதியாக பிடிக்கப்பட்டு பெருமானாருக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட பொழுது அவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகன் என்று பார்க்காமல் எல்லா கைதிகளிடத்திலும் கேட்ட பிணைத் தொகையை அவரிடத்திலும் கேட்டார்கள். அவருடனே பிணைத் தொகையை தன்னுடைய மக்காவுக்கு சென்று தன்னுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஒரு தங்க மாலையை கொண்டு வந்து பெருமானாரிடத்தில் கொடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதுதான் முஹம்மதே, ரசூலுல்லாஹ் என்று சொல்லவில்லை, முஹம்மதே இதுதான் நீங்கள் கேட்ட பிணைத் தொகை, பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னவுடன் அந்த தங்க செயினை பார்த்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் அவருடைய மூத்த மனைவியார் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகராக கொடுத்த தங்க நகை அது. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலிருந்து அவருடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா சென்றிருந்தது. அந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா சொந்தமான அந்த நகை அவருடைய கணவன் அபுலாஸ் என்ற காஃபிரை மீட்பதற்கு பெருமானார் கைக்கே வந்தது. இதை பார்த்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுலாஸ் சொன்னார்கள், அபுலாஸே இந்த நகையை நீயே வைத்துக்கொள், ஆனால் தயவு செய்து என்னுடைய மகளை மட்டும் திரும்ப அனுப்பிவிடும் மதீனாவுக்கு. ஒன்று நீயும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மகளோட மதீனாவுக்கு வா, அல்லது என்னுடைய மகளை மட்டுமாவது இஸ்லாத்தின்படி வாழ்வதற்கு, ஈமானின்படி வாழ்வதற்கு மதீனாவுக்கு அனுப்பிவை என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். அருமை சகோதரர்களே, பெருமானாருடைய இந்த பரந்த சிந்தனையும் உயர்வான எண்ணத்தையும் மதித்து அபுல் ஆஸ் மக்காவுக்கு வந்தவுடன் தன்னுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவையும் பச்சிளம் குழந்தையையும் ஊருக்கு மதீனாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். வரும் வழியிலே மக்காவிலிருந்து புறப்பட்ட ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பச்சிளம் குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். வயிற்றிலே 3 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள். இந்த நிலையில மதீனாவுக்கு வரும்பொழுது அபூஜஹலுக்கு செய்தி தெரிந்து உடனடியாக வழியை மறித்து ஊருக்கு வெளியிலே அவர்கள் சென்று கொண்டிருந்த ஒட்டகத்தினுடைய காலை வேகமாக வெட்டுகின்றான். அந்த ஒட்டகம் கீழே விழுந்தவுடன் மேலே அமர்ந்திருந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பச்சிளம் குழந்தையோடு அப்படியே பொத்தென்று கீழே விழுகிறார்கள். கீழே விழுந்த நேரத்திலே, விழுந்த வேகத்திலே 3 மாத கர்ப்பமாக இருந்த அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய கர்ப்பம் கலைந்து ரத்தமாக ஓடுகின்றது. இதெல்லாம் யார் செய்த தியாகம்? எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்தஜாபு துஆ, அவர்கள் ஒரு துஆ செய்தாலே ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வான். எந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான அருள் வளத்தையும் பொருள் வளத்தையும் வழங்குவதற்கு தயாராக இருந்தானோ அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளுக்கு ஏற்பட்ட நிலைமை. இந்த சம்பவத்தை நினைத்து பிற்காலத்திலே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு கவிதை பாடுகின்றார்கள். சுப்பத் அலைனல் மசாயிபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் லியாலி சுப்பத் அலன் நஹாரி சிர்ன லயாலியா. பெருமானாருடைய குடும்பத்து பெண்கள் என்பதற்காக நாங்கள் எவ்வளவு கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டோம் என்றால், சுப்பத் அலைனல் மசாயிபு லவ் அன்னஹா, எங்கள் மீது சொரியப்பட்ட, எங்கள் மீது பொழியப்பட்ட இந்த முசீபத்துகளை எல்லாம், இந்த கஷ்டங்களை எல்லாம், இந்த சோதனைகளை எல்லாம், இந்த துயரங்களை எல்லாம் சுப்பத் அலன் நஹாரி சிர்ன லயாலியா, இந்த பகலின் வெளிச்சத்தின் மீது பொழியப்பட்டால் அந்த சோதனையை, வேதனையை தாங்க முடியாமல் பகலின் வெளிச்சம் கூட இருளாக மாறிவிடும். அவ்வளவு சோதனைகள் எங்களுக்கு தரப்பட்டன என்று அன்னை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். எதற்காக இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார் சகோதரர்களே? அந்த அளவுக்கு இந்த ஹிஜ்ரத் என்பது சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமிய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது இந்த ஹிஜ்ரத் சம்பவம். இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஹிஜ்ரத் செய்து மக்காவுக்கு வந்த பிறகுதான், மதீனாவுக்கு வந்த பிறகுதான் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு தங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு வெறும் நிராயுதபாணிகளாக, எந்த விதமான பொருளும் கையில் இல்லாதவர்களாக, அபலைகளாக, அகதிகளாக மதீனாவுக்கு வந்த பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுத்தான். வகாத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலுனகும், உங்களுடன் யார் இனிமேல் சண்டை செய்ய வருகிறார்களோ அவர்களிடத்திலே ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என்ற பைத்தியக்காரத்தனமான கோட்பாடு நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வகாத்திலு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிர்த்து போராடுங்கள், ஜிஹாத் செய்யுங்கள், கொல்லுங்கள். அல்லதீன யுகாத்திலுனகும், உங்களை யார் கொல்ல வருகிறார்களோ அவர்களை என்ற வசனத்தை, என்ற உத்தரவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு அருளினான். அதற்கு பிறகுதான் சஹாபாக்களுடைய ஈமானுடைய உத்வேகம், அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகளை எதிர்த்து போராடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரணம் என்பது வீர மரணம், ஷஹாதத் என்ற அந்த உணர்வு பெற்ற பொழுது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மேலும் மேலும் வேகமாக வளர ஆரம்பித்தது.
அல்லாமா இக்பால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகக்கூடிய சுஹதாக்களை பற்றி அழகா சொன்னார்கள். ஜீனா துமாரா ஜீனா, மர்னா துமாரா ஜீனா, கியா ஹூப் ஹே துமாரா. ஓ முஜாஹிதுகளே, ஓ சுஹதாக்களே, நீங்கள் வாழ்வதும் வாழ்க்கைதான். மர்னா துமாரா ஜீனா, நீங்கள் மரணித்து விட்டால் அதுவும் உங்களுக்கு வாழ்க்கைதான், அது மரணம் அல்ல. கியா ஹூப் ஹே துமாரா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய சிறப்பு என்ன என்று அற்புதமாக பாடினார்கள். இந்த உண்மைகள் எல்லாம் சத்திய சஹாபாக்கள் விளங்கியது, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்து ஷஹாதத்துக்கு தங்களை ஆட்படுத்திக் கொண்டது, தயாராக்கி கொண்டது. இதற்கெல்லாம் காரணமாக அமைந்தது அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்த ஹிஜ்ரத். அதனால்தான் ஹந்தக் யுத்தத்தின் நேரத்திலே, ஹந்தக் யுத்தத்தின் பொழுது எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து மதீனாவை சுற்றி அகழ் தோன்றுகிறார்கள். மக்கத்து மிகப்பெரிய படை, குறைஷிகளுடைய மிகப்பெரிய படை நம்மை தாக்க வருகிறது. எந்த விதமான ஆயுத பலம் இல்லை, படைபலம் இல்லை, பணபலம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எந்த தியாகம் செய்ய தயார் என்ற அந்த ஈமானுடைய பலம் மட்டும்தான் இருக்கின்றது. இந்த ஈமானுடைய பலத்தை மட்டும் வந்து சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியும் என்று சாதித்து காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஹந்தக் யுத்தத்தை வரலாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஹந்தக் யுத்தத்தின் பொழுது சத்திய சஹாபாக்கள் மதீனாவை சுற்றி அகழ் தோன்றுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து அகழ் தோன்றுகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த அகழ் தோண்டுதல் என்ற அந்த கடுமையான பணியினுடைய கஷ்டம் தெரியாமல் இருப்பதற்காக சஹாபாக்கள் சில பைத்துகளை பாடுகின்றார்கள், சில ஷார்களை பாடுகின்றார்கள். எத்தகைய பைத்து? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாட்டுகளோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக கொண்டு ஆக்கக்கூடிய பாட்டுகளோ அல்ல. மாறாக சொன்னார்கள், நஹனுல் லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகைனா அபதா. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் உறுதிமொழி கொடுத்து விட்டோம், சத்திய பிரமாணம் எடுத்து விட்டோம். எதற்காக? அலல் ஜிஹாதி மா பகைனாவதா, எங்களுடைய உடலிலே உயிர் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஜிஹாது செய்து கொண்டே இருப்போம் என்று எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் சத்திய பிரமாணம் எடுத்த மக்களாக்கும் நாங்கள் என்று தங்களை தாங்களை பற்றியே பாட்டு பாடினார்கள், பைத்து பாடினார்கள். இந்த பைத்தை கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உற்சாகப்படுத்துவதற்காக சஹாபாக்களுடைய பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம லா ஈஷ இல்லா ஈஷல் ஆகிரா ஃபஃபிரில் முஹாஜிர வல் அன்சாரா. யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் ஆகிரத்திலே வாழ்க்கை தான் வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல, இந்த உலக வாழ்க்கை சாஸ்வதம் அல்ல, இது நிரந்தரம் அல்ல. அல்லாஹும்ம லா ஈஷ இல்லா ஈஷல் ஆகிரா. யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் அது ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஃபஃபிரில் முஹாஜிர வல் அன்சாரா, உன்னுடைய மார்க்கத்திற்காக, உன்னுடைய தீனுக்காக தங்களுடைய தோட்டம் துறவு, தங்களுடைய விவசாயம் வியாபாரம், தங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரை துறந்து விட்டு உன்னுடைய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே, அந்த முஹாஜிர்களையும் அப்படி ஹிஜ்ரத் செய்து நிராயுதபாணிகளாக அகதிகளாக வந்த அந்த சஹாபாக்களை உதவி ஒத்தாசை செய்த இந்த அன்சாரிகளையும் நீ மன்னிப்பாயாக. அருமை சகோதரர்களே, இது சஹாபாக்கள் ஒரு பைத்து பாடுகின்றார்கள். அந்த பைத்துக்கு ஒரு சப்போர்ட் செய்வதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வரி பாடினார்கள். அது பைத்தை போன்று அமைந்து விட்டது. இல்லென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்து பாடவும் தெரியாது, கவிதை பாடவும் தெரியாது, அவங்க வாழ்க்கையில கவிதையும் பாடினது கிடையாது. வமா அல்லம்னாஹு ஷிஅர், நபியே நாம் அவர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாம் கவிதையே கற்றுக் கொடுத்ததில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெருமானார் கவிதை பாட தெரியாது, ஏதோ அவங்க பாடினதுக்கு அவங்களை உற்சாகப்படுத்துக்காண்டி 2 வார்த்தை பாடினாங்க, அது கவிதை மாதிரி அமைஞ்சு போச்சு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தமான சொன்ன இந்த வார்த்தை, ஃபஃபிரில் முஹாஜிர வல் அன்சாரா, யா அல்லாஹ், இந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாக என்று யதார்த்தமாக சொன்ன இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய அர்ஷிலே எப்படி விழுந்து விட்டது என்றால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அர்ஷிலிருந்து இதற்கு என்ன பதில் கிடைத்தது என்றால், சூரத்துல் அன்ஆமுடைய கடைசி வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினார். இன்னல்லதீன ஆமனு வ ஹாஜரு ஃபீ சபீலில்லாஹ் வல்லதீன ஆவவ் வ நஸரு. இன்னைக்கு உலகத்திலே முஸ்லிம்களில் எத்தனை பிரிவு இருக்கின்றோமோ, அல்ல எத்தனை குழுக்களாக பிரிந்து கிடக்கின்றோமோ, எல்லோருமே மாறுதட்டி கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் தான் உண்மையான மூமின்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்றா, குல்லு ஹிஸ்பி பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு குழுவும் தங்களை பற்றி சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள், நாங்கள் தான் சொர்க்கவாதிகள், நாங்கள் தான் உண்மையான முஸ்லிம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சர்டிஃபிகேட் கொடுக்கின்றான் யார் உண்மையான முஸ்லிம் என்று. இன்னல்லதீன ஆஹாஜரு இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு ஃபீ சபீலில்லாஹ், யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த முஹாஜிர்களும், வல்லதீன ஆவவ் வ நஸரு, அப்படி ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களுக்கு உதவி ஒத்தாசை செய்தார்களோ அந்த அன்சாரிகளும் தான் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே உண்மையான மூமின்கள் ஆவார்கள்.
சஹாபாக்கள் தான் உண்மையான மூமின்கள், முஹாஜிர்களும் அன்சாரிகளும் தான் உண்மையான மூமின்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உள்ள நம்முடைய குழு மனப்பான்மை கொண்டு வெறி பிடித்து, இயக்க வெறி, குழு வெறி, பிரிவு வெறி பிடித்து அலையக்கூடிய நமக்கு எந்த அளவுக்கு மமதையும் ஆணவமும் ஷைத்தானுடைய உணர்வுகளும் தலைக்கேறி விட்டதென்றால், நாங்கள் தான் சொர்க்கவாதிகள், நாங்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று மார்தட்டி கொள்வது மட்டுமல்லாமல், எந்த சஹாபாக்களை பார்த்து இவர்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த சஹாபாக்களுடைய ஈமானையே குறை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மில் சில பேருக்கு மமதை தலைக்கேறி விட்டது, ஷைத்தானிய ஆணவம் தலைக்கேறி விட்டது. ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்த இந்த முஹாஜிர்களும் அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்த இந்த அன்சாரிகளும் தான் உண்மையான மூமின்கள் என்று சொல்லிவிட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, ஃபகஃபிரில் முஹாஜிர வல் அன்சாரா, யா அல்லாஹ் உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பொருட்டு கிடையாது, எங்களுக்கு உலக வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கை கிடையாது. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆகிரா, யா அல்லாஹ் வாழ்க்கை என்றால் ஆகிரத்திலே வாழ்க்கை தான். ஆகவே இந்த முஹாஜிர்களுக்கு அன்சாரிகளுக்கும் நீ ஆகிரத்திலே பாவ மன்னிப்பு வழங்கு என்று பெருமானார் துஆ செஞ்சாங்களே, இதற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான் பாருங்கள். பெருமானார் முஸ்தஜாபு துஆ, எந்த துஆ செய்தாலும் அல்லாஹ் அதை கேட்டுக்கொள்வான், அதற்கு பதிலளிப்பான், அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதற்கு ஆதாரமாக ரப்பல் ஆலமீன் பெருமானாருடைய துஆவுக்கு பதிலளிக்கின்றான். லஹும் மக்ஃபிரத்துன். நபியே நீங்க என்ன கேட்டீங்க? உலக வாழ்க்கை ஒரு பொருட்டல்ல, ஆகிரத்தின் வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆனா ஆகிரத்தின் வாழ்க்கையில மகஃபிரத்து கொடுங்க கேட்டீங்க இல்லையா? இல்ல, நான் நீங்கள் கேட்ட ஆகிரத்திலே வாழ்க்கையில மகஃபிரத்தையும் கொடுப்பேன். அதனால உலகத்தில் அவங்களை பிச்சைக்காரங்களை அலைய விட்டுற மாட்டேன். லஹும் ரிஸ்குன் கரீம், துனியாவிலே கண்ணியமான இடத்தையும் கொடுப்பேன் அவர்களுக்கு. உலக வாழ்க்கை ஒரு பொருட்டில் என்பதற்காக இவர்களை அலைய விட்டு விட மாட்டேன், மிஸ்கின்களாக பிச்சைக்காரர்களாக ஆக்கிவிட மாட்டேன். லஹும் மக்ஃபிரத்தும் ரிஸ்குன் கரீம், அவர்களுக்கு நீங்கள் கேட்ட மறுமையினுடைய மக்ஃபிரத்தையும் கொடுப்பேன், உலகத்திலே கண்ணியமான இரணத்தையும் கொடுப்பேன். அருமை சகோதரர்களே, இந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நேரத்தில் நான் எதற்கு ஞாபகப்படுத்தினேன் என்றால், ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. அந்த ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்துவதுதான் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய புத்தாண்டுக்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹிஜ்ரத் சம்பவங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஏத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒவ்வொரு ஆண்டும் வரும்பொழுது ஒரு மூமின் பெருமானாருடைய இந்த வசனத்தை நான் நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா இதற்கு மாற்றமாக நம்ம பல பேர் நினைச்சோம்டா, ஒன்னு இந்த ஜனவரி 1 வந்துட்டா அது ஒரு ஹாப்பி நியூ இயரா கொண்டாடுறது, கொஞ்சம் தக்வா உள்ள முஸ்லிம்கள், கொஞ்சம் பேணுதலான முஸ்லிம்கள் சேச்சே நம்ம ஜனவரி 1 கொண்டாடக்கூடாது, அதனால முஹர்ரம் 1 எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்து அனுப்புவோம். இது யார் கற்றுக் கொடுத்தது? முஹர்ரம் 1 இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்து சொல்லி யார் கற்றுக் கொடுத்தது? இதுவும் ஒரு வகையான பித்அத் தான். இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்காததான். ஹிஜ்ரத்தின் வரலாறை தெரிந்து, ஹிஜ்ரத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? ஒரு ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு ஆரம்பமாகின்றது, இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன என்பதை உணர்ந்து ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ள வேண்டும். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்தஹலத்தி துன்யா முதுபிரா வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா. ஒரு ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு உங்களை முன்னோக்கி வருகிறது என்றால், இர்தஹலத்தி துன்யா முதுபிரா, உங்களுடைய உலகம் உங்களை புறமுதுகு காட்டி சென்று விட்டது. வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா, அடுத்த ஆண்டு என்பது அது ஆகிரத்தினுடைய முகமாக உங்களை முன்னோக்கி கொண்டிருக்கின்றது. நாம் வாழ்ந்த இந்த உலகம் நம்மை நோக்கி ஒரு வருடம் சென்று விட்டது, அடுத்த வருடம் முன்னோக்கி வருகிறது என்றால் அந்த வருடம் வரவில்லை, அந்த அந்த ஆகிரத் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஒரு வருடம் கழிந்து விட்டது, அடுத்த ஆண்டை நாம் எதிர்நோக்குவது என்பது நம்முடைய ஆகிரத்தை எதிர்நோக்குகின்றோம். ஒருத்த காலத்தில் ஆகிரத் முக்பிலா, உங்களுடைய ஆகிரத் உங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஃபலிகுல்லி வாஹிதி மின்ஹுமல் பனூன், துனியாவாக இருந்தாலும் ஆகிரத்தாக இருந்தாலும் அவைகளுக்கென்று சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஃபகூனு அப்னா அல் ஆகிரா வலா தகூனு அப்னா அத் துன்யா, நீங்கள் ஆகுவதாக இருந்தால் மாறுவதாக இருந்தால் இந்த ஆகிரத்திலே மக்களாக மாறுங்கள். வலா தகூனு அப்னா அத் துன்யா, இந்த துன்யாவுடைய மக்களாக மாறிவிடாதீர்கள். இந்த சிந்தனை ஒவ்வொரு புத்தாண்டின் பொழுதும், ஒவ்வொரு வருட பிறப்பின் பொழுதும், புதிய வருடம் பிறக்கும் பொழுதும் இந்த சிந்தனை உள்ளத்தில் தாங்க வேண்டும். நம்மை இந்த ஒரு துனியாவுடைய ஒரு வருடம் நம்மை விட்டு கழிந்து விட்டது, ஆகிரத்திலே அடுத்த வருடம் நம்மை நோக்கி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, நாம் ஆகிரத்தை எதிர்பார்க்கின்றோம் என்ற சிந்தனை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு புத்தாண்டு கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே SMS அனுப்புறது, இமெயில் அனுப்புறது, புத்தாண்டு வாழ்த்து சொல்றது, அது இன்னும் கொஞ்சம் எஸ்டிமா போய் எப்படி சொன்னா, அங்கே மறுமையிலே ஆகிரத்திலே நரகத்திற்கு போக போகிறோம், அது கன்ஃபார்ம் என்று முடிவு செய்து கொண்டவர்கள் உலகத்திலேயே ஒரு நரகத்திலே குதிக்கிறார்கள், நெருப்பை வளர்த்து அதிலே குதிக்கிறார்கள் பஞ்சா என்ற பெயரிலே.
அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டார்கள், ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய ஷிர்க்குக்கும் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கும் நிச்சயமா மன்னிக்க மாட்டான், அங்க நரகத்துக்கு தான் போறோம், அது இங்கே ட்ரைனிங் எடுத்துக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த பஞ்சா என்ற நெருப்பிலே குதிக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. முஹர்ரமை காரணமாக வைத்து அருமை சகோதரர்களே, நல்ல முத்தகையான மூமின்களான அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நினைக்கக்கூடிய நாம் சொன்ன இந்த சம்பவங்களை எல்லாம், ஹிஜ்ரத் சம்பவங்களை எல்லாம், ஹிஜ்ரத்தின் பொழுது எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தியாகங்கள், சத்திய சஹாபாக்கள் செய்த தியாகங்கள், இதையெல்லாம் நினைவில் நிறுத்தி அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் என்பது சாதாரணமாக நமக்கு கிடைக்கவில்லை. இது மந்திரத்தில் கிடைத்த மாங்காய் அல்ல, பல தியாகங்களுக்கு கிடைத்த பிறகு கிடைத்த பெரிய செல்வம். இந்த செல்வத்தை நம்முடைய வாழ்க்கையின் பொக்கிஷமாக நினைத்து அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தின்படி வாழ்வதையும் ஆகிரத்திற்குரிய மனிதர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வதையும் பற்றி யோசிக்க வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.